ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, எச்சம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. எச்சம் 2 வகைப்படும். அவை யாவை? பெயரெச்சம், வினையெச்சம் என எச்சம் 2 வகைப்படும். எச்சம் அப்படின்னதுன்னா எஞ்சி நிற்கும் சொல். கொஸ்டின் 2, படித்த என்பது ஆன்சர் பெயரெச்சம். படித்த என்பது பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படின்னா என்ன? படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்களுள் ஒன்றை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு, படித்த மாணவன், படித்த பள்ளி. அதாவது எஞ்சி நிற்கும் சொல்லு வந்து பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரெச்சம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. பெயரை கொண்டு முடியும் எச்சம். ஆன்சர் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பெயரெச்சம். அதுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்ட பார்த்தோம், படித்த மாணவன். கொஸ்டின் 4, செயலையும் காலத்தையும் தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் டேஸ் எனப்படும். ஆன்சர் தெரிநிலை பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து இரு வகையா பிரிக்கலாம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் அதுதான் தெரிநிலை பெயரெச்சம். எடுத்துக்காட்டு, எழுதிய கடிதம். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னதுன்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். எடுத்துக்காட்டு, சிறிய கடிதம். பெயரெச்சம் அதோட வகைகள் என்ன, அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் 5, வினையெச்சம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 2. வினையெச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம் அதோடைய வகைகள் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் வினையெச்சத்துக்கும் வரும். அது வந்து பெயரின் அடிப்படையில் வரும், இது வந்து வினையின் அடிப்படையில் வரும். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும். எடுத்துக்காட்டு, படித்து முடித்தான், படித்து வியந்தான். வினையெச்சம் இரு வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். கொஸ்டின் 6, மெல்ல வந்தான் என்பது ஆன்சர் குறிப்பு வினையெச்சம். வந்தான் என்பது ஒரு வினை. மெல்ல ஒரு குறிப்பா சொல்றாங்க. மெல்ல வந்தான், வேகமா வந்தான், அது வந்து ஒரு குறிப்பா சொல்றதுனால அது வந்து குறிப்பு வினையெச்சம். கொஸ்டின் 7, குமரகுருபரரின் காலம். ஆன்சர் கிபி 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரரின் காலம் வந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து நீதிநெறி விளக்கம், முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி எம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், இவை அனைத்தும் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். கொஸ்டின் 8, நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள். ஆன்சர் 102. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்கள் 102. கொஸ்டின் 9, ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது. ஆன்சர் கலைமாமணி. ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது கலைமாமணி விருது. ஆலங்குடி சோமு அவர்கள் வந்து திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர். கொஸ்டின் 10, இளமையில் கல் என்பது முதுமொழி, அறிவுமொழி, புதுமொழி, தமிழ்மொழி. ஆன்சர் முதுமொழி. இளமையில் கல் என்பது முதுமொழி. இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.